வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து தென் இந்திய பார்வர்ட் பிலா கட்சியினரின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து தென் இந்திய பார்வர்ட் பிலா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென் இந்திய பார்வர்ட் பிலா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமை வகித்தார். மாநில இளைஞரணி துணை செயலாளர் லிங்கேஷ் வரவேற்று பேசினார். பின்பு மாநில வழக்கறிஞர் அணி பொதுச் செயலாளர் விஜயகாந்த் முன்னிலை வகித்தார். மாநில வர்த்தக அணியின் செயலாளர் ஆரோக்கியம், மாவட்ட செயலாளர் கே.டி. ராஜா, மாநில தொழில் சங்க செயலாளர் ராஜாங்கம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பால்பாண்டி, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தினேஷ் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் திராவிட மாடல் சாதனை. இது தொழில் முனைவோரை மிகவும் பாதிக்கின்றது. மின்துறையிலே வெளிப்படை தன்மை தேவை. அதன் அடிப்படையிலே மின்சார தேவையை மக்கள் மீது சுமையில்லாமல் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி லிங்கேஷ் கோஷங்கள் எழுப்பினார். மாநில வழக்கறிஞர் பிரிவு பொதுச் செயலாளர் விஜயகாந்த் பேசும்போது, தமிழக அரசு மகளிருக்கு ரூபாய் 1000 கொடுத்துவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்தி அந்த பணத்தை பறிக்க நினைப்பதுதான் திராவிட மாடலா? தமிழகத்தில் மின்துறையில் உள்ள சீர்கேட்டிற்கும் கடன் சுமைக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். பொதுமக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றுவது ஏற்புடையதல்ல. மின்கட்டண உயர்வை உடனே வாபஸ் பெற வேண்டும். மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி பட்டம் போல் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது என பேசினார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தென் இந்திய பார்வர்ட் பிலா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி கூறும் போது, மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தலாம் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார். இப்போது மின்கட்டண உயர்வை கொடுத்துள்ளார். இந்த மின்கட்டண விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். 500 யூனிட் ஓடினா 1330 சொல்லி இருந்தாரு. அதுக்கு மேல ஒரு யூனிட் எக்ஸா வந்தாலும் 2137 ரூபாய் கட்ட வேண்டும் என சொல்றாரு. இது சாதாரண அடித்தள மக்களை பாதிக்கும், பெரிய பணக்காரங்களை ஒன்னும் பாதிக்காது. அதனால இந்த மின் கட்டண உயர்வை ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பெறணும். நம்ம பாரத பிரதமர் இப்ப புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. சோலார் சிஸ்டம் 300 யூனிட் வரைக்கும். இந்தியாவுல எல்லா பக்கமுமே விவசாயி அல்லாமல் சாதாரண மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறார். மத்திய அரசிடம் நம்ம மாநில அரசு போய் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு போட்டி இல்லாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் தமிழக விவசாயி மக்கள் அல்லாமல் எல்லோரும் நல்லா பயனடைவாங்க என கூறினார். மின்கட்டண உயர்வை வாபஸ் பெறாவிட்டால் தென் இந்திய பார்வர்ட் பிலா கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தலாம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதை கரெக்டாக செஞ்சுருந்தாருன்னா இப்போ இந்த அளவுக்கு மக்கள் வீதியில் நிப்பாட்டி போராடணும், இந்த கட்சி இதெல்லாம் போராடணும்னு இந்த நிலை வந்திருக்காது. அதை அவர் ஸ்டாலின் ஐயா சொன்னது போல் இந்த மின்கட்டண விலை உயர்வை திரும்ப பெறணும். அப்புறம் ரெண்டாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 யூனிட் ஓடுனா 1330 ரூபான்னு சொல்லியிருந்தார். அதுக்கு மேலே ஒரு யூனிட்டு எச்சா வந்தாலும் 2137 ரூபான்னு சொல்கிறாரு. இது சாதாரண அடித்தள மக்களைத்தான் பாதிக்கும், பெரிய பணக்காரவங்கள்லாம் ஒன்றும் பாதிக்காது. அதனால் இந்த மின்கட்டண விலை உயர்வை ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பெறணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் இப்போ புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு, சோலார் சிஸ்டம்னு. 300 யூனிட் வரைக்கும் இந்தியாவில் எல்லா பக்கமுமே விவசாயிகள் இல்லாமல் சாதாரண மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அதை மத்திய கவர்மெண்ட்டு கூட போய் நம்ம மாநில அரசு போய் பேச்சுவார்த்தை எந்த ஒரு போட்டி இல்லாமல் அதை கொண்டு வந்தால் தமிழகம் விவசாயி மக்கள் எல்லாமே நல்லா பயனடைவாங்க. அந்த நிலை வந்துச்சுன்னா தமிழ்நாடு நம்பர் 1 மாவட்டமாக மாநிலமாக இருக்கும்.
அதை விட்டுட்டு இப்போ வந்து விடியா திமுக அரசுனாவே மின்வெட்டுனாலையும் இப்போ சட்ட ஒழுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை, அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் 3 பேர் பிஜேபி காங்கிரஸ் இதெல்லாம் பூரா படுகொலை. எங்கேயும் வெளியும் போக முடியல, எங்கேயும் வர முடியல. சட்ட ஒழுங்கையும் இவர் சீர் செஞ்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி தவறும் பட்சத்தில் இவர் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தால் தமிழகம் தழுவிய நிலைமையில் தென்னிந்திய ஃபார்வேர்டு பிளாக்கோட ஆர்ப்பாட்டம் ரொம்ப பயங்கரமான நிலையில் வெடிக்கும். இதை வந்து அவர்களுக்கு வந்து 2-3 இடத்துல எங்கள் தலைவர் கேசி திருமாரன்ஜி சொன்னது போல் நாங்கள் வந்து இந்த போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தவறும் பட்சத்தில் மக்களோட ஆர்ப்பாட்டம் மிக கடினமான விஷயமா இருக்கும்னு அவர் ஐயாவுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். இப்போ வந்து நான் இருக்கிற பொறுப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். இது வந்து ஐயா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரணும். நன்றி, வணக்கம்.